வெல்கம் டு முதல் நாள் சேனல். இன்றைக்கி வந்து ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். மேடவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். சங்கரா இல்லை வவ்வால் அந்த மாதிரி மீன் கடைக்கு தான் பார்ப்போம். இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். ரேட் வந்து நமக்கு பட்ஜெட்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுவோம். மீன் இல்லை வவ்வால் அது மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நீ வெறும் மேடவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறல்ல, இப்போ நம்ம வெளிநாடுகள்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது எந்த இடத்துல இருக்குது, மேடவாக்கம் சொல்கிறாங்களே எங்கேன்னு தெரியலன்னுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவில் சென்னையில் ஈஸ்ட் தாம்பரம் மேடவாக்கத்தில் இந்த மீன் மார்க்கெட். ஃபாரின்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து வாங்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மேடவாக்கம் இது வாங்க போகிறவங்களுக்காக இல்லைம்மா, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியணும்ல, அவங்களுக்கு அந்த வியூவில் நீ பார்க்கணும்ல. சரி, ஓகே. அதனால வந்து இது வந்து சரி, என்ன மீன் வாங்க போகிறேன்னு சொல்லு. அதுதான் நீ தான் சொல்லணும். ஏன்னா நான் வஞ்சரம் மீன் தான் நான் சாப்பிடுவேன். வஞ்சரம் கேட்குறேன், 700 800 சொல்கிறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். வஞ்சரம் மீன் தான் நீ பார்க்க போறன்ற. ஏன் ஒரு முறையும் இதே தான் வாங்குறியே? வவ்வால் கூட ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும். வவ்வாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை மட்டும் பண்ணக்கூடாது, வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும். அதான் சாப்பிட்றது தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் நிறைய இருக்குல்ல, இந்த வாட்டி நம்ம வெட்னஸ்டே வந்தனால நிறைய இது எல்லாமே இவ்வளோ இருக்கு. ஸோ வெட்னஸ்டேல இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சங்கரா இருக்கு, வேற வவ்வால் இருக்கு, வேற பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கு. நீ இப்போ என்ன அங்கே என்ன பார்க்குற? இப்போ எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு 3-4 கடை பார்ப்பேன். மீன் நிறைய இருக்கிற மீனாக நம்ம வாங்குவோம். ஆமாம், கரெக்ட். அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே கூட இருக்கு. இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது நிறைய இருக்கு. இன்னொன்று எனக்கு அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்தாருன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பாக்ஸ் வச்சுருக்காங்க, ஐஸ் க்யூபாக வச்சு நிறைய மீனை வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இங்கே இருக்கிறது வந்து மார்னிங்லேருந்து இருக்கும்ல அந்த ஸ்லாப்ல, அப்போ உள்ளே இருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வவ்வால் வந்து 600 rupees, அது 1 kg. சங்கராலாம் 350 rupees, யாரா வந்து 350 rupees. கொஞ்சம் சின்ன சங்கரானா வந்து 250 rupees இருக்கு. ஓகே, இது வந்து நீ இங்கே பார்த்துட்டே இருக்க. சரி, அங்கே போகிற. இப்போ இது பாரு, இதில் வஞ்சரம் இருக்குது பாரு. ஆமாம், 700 rupees இந்த வஞ்சரம் 1 kg. ஓ, 700 அது. ஆமாம், ஆனால் நிறைய ஷாப்லேயே மீனே போட மாட்டுறாங்க, கடை காலியாக வச்சுருக்காங்க. அப்படியா? இன்னைக்கு வெட்னஸ்டே தான். இதுக்கப்புறம் தான் வரும். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம்ல, காலையில் 8 மணிக்கெலாம் வந்துட்டோம் நம்ம. அதனால கொஞ்சம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் போடுவாங்க, எல்லாமே ரெடியாக இருக்கும். யாராவும் நிறையா இருக்குமா? யாராவும் இருக்கு. வேண்டாம், போன வாரம் தானே யாரா வாங்கணும். அது என்ன சொல்கிறது? அது ஓகே தான். அது வஞ்சரம் வந்து ஆனால் ஓகே தான். அது வந்து 600, இது 700, இது வந்து 800. என்ன வித்தியாசம்னு கேட்டால் சைஸஸ் தானா, அது கொஞ்சம் டேமேஜ் தான் 600, இதெல்லாம் 700. அது வேற சொல்கிறாங்க, இந்த ஏரியாலேருந்து எடுத்துன்னு வரோம், அந்த ஏரியாலேருந்து. அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்க்கணுன்னா, ஆனால் காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நம்மளுக்கு சீக்கிரம் வந்து தான். அந்த விலை மீனுன்னு ஒன்று சொல்கிறாங்க, தெரியுமா? அது தெரியாது. சங்கரா மீனை தவிர வச்சு வஞ்சர மீனை தவிர இது வந்து ரெட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான்னு பார்க்குறேன். ஏன்னா ரேட் வேறு வேறு சொல்கிறாங்க, 600 700 800. நம்ம எது வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, வஞ்சரத்துலலாம் வந்து இது பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காதுங்க, வேறு மீன்லலாம் நீங்கள் அதை பார்க்கலாம், இதில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும், அந்த உள்ள அந்த செதில் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக ரெட்டாக இருக்கிறது அதுதான் எடுத்து நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நமக்கு பைசாவோட ஃப்ரெஷ்ஷாக வேணும், அதுக்காக தான் இப்போ பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன். அதுதான் அந்த இவர் சொல்கிறதும் அதுதான் சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து இதில் இல்லை, வஞ்சரத்தில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி டப்பால எல்லாம் இருக்குது பாரு, யாரெல்லாம் வந்து ஐஸோடு இருக்குது உள்ள. ஆமாம் ஆமாம், போயினே இருக்கிற, இது வாங்கலாமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், வஞ்சரம் தான் வேணும். இல்லை வந்து என்னது வஞ்சரம் வேணுன்றல, எனக்கு சங்கரா மட்டும் ஒரு 1/2 கிலோ. நீ பேசாம இங்கே ஒரு கடை போட்டு உட்காந்துரு, பேசாம டெய்லி சங்கரா. பேசாம போட்டோம்னா இங்கே வியாபாரம் ஆகாது, பேசுறவங்களுக்கு. டெய்லி சங்கரா நீ சாப்பிட்டுட்டே இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் சங்கரா சங்கரா சங்கரா. இதுவும் வந்து அது மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஷீலாலாம் எவ்வளோ? ஷீலா வாங்குறியா? ஷீலா வந்து 400 rupees. இது எவ்வளோ சொல்கிறாங்க இப்போ? 700 rupees. 700. இப்போ 700லேயே பேசாமல் எனக்கு தெரிஞ்சு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். நானும் அதான் சொல்லிட்டேன், இப்போ சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த லேடி பார்த்தோம்ல, அந்த அம்மாவும் 700 சொல்லி. இதில் பாரு, இது எனக்கு மேலே தோல் உறிஞ்சிருக்கு பாரு, இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். சரி, உள்ளேருந்து எடுத்து கொடுக்க சொல்லலாம், நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்களான்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாக்ஸில் இருக்கிறதுலேருந்து இதுதான் பாரு. இந்த சரி, புதுசாக ஒரு மீனை பார்த்து கேட்டுன்னு இருக்கேன். என்ன கேட்டுன்னு இருக்கேன்? அதுதான்மா, இவ்வளோ பெருசாக இருக்கு, என்ன மீனுன்னு கேட்குறேன். விலை மீனுன்றாங்க இது. அப்புறம் வந்து என்னது, பாறையா? பாறை கூட ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மீனுங்க எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நீ சாப்பிட மாட்டேன்ற. சரி, நீ சாப்பிடலன்னா நான் சாப்பிடுவேன், வாங்கி செஞ்சு கொடுக்கலாம்ல எனக்கு. செஞ்சு தரேன். பசங்களுக்கும் நீ இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா. அது என்ன மீனே நமக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சா என்னம்மா, தெரியலன்னா விற்கிறாங்க. ஷீலா, சங்கரா, வவ்வால்
ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எப்பவுமே ரெகுலராக நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே வந்து விற்கிறாங்கன்னாவே சாப்பிட்றதுக்கு தான் விற்கிறாங்க. சரி, ஷாப் பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம், இது இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த மீனெல்லாம் இப்போ மீந்துரும்ல 1 மணி 2 மணிக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை திருப்பி எடுத்து ஐஸ் கியூப்ல வச்சிருவாங்கல்ல. அப்படி பார்த்தனா எல்லா கடையிலையும் இப்படி தான் பார்க்கணும். நீ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். காய்கறிலையும் அப்படி தான் மீந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு எடுத்து வைப்பாங்க, இது ஐஸில் வைப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% விற்றுரும், மீதி 30% நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு பாரு. வஞ்சரத்துலேருந்து அந்த இது வாழை மீன், நம்ம கருவாடுல சாப்பிடுவோம் வாழை கருவாடு, அது மீனாவே வாழை மீன் இருக்கு. இது வந்து நல்ல ஷைனிங்காக தான் இருக்குது. ஸோ இது ஓகேனா இது வாங்கிடலாம் நம்ம. இது என்ன சொல்கிறேன், இப்போ 700ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுலேயே ஏதாவது இவர் சொல்கிறது வந்து அதை தான் சொல்கிறாரு. இது வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் 700 இந்த ரேஞ்சில் தான் இங்கே கிடைக்குது. நம்ம எல்லா கடையிலையுமே அது பிரச்சனை இல்லை, எங்கே நிறைய இருக்கோ ஃப்ரெஷ்ஷாக அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு ஒரு ஐடியா, அதனால தான் தேடுறேன். ஓகேவா, 3-4 மீன் வச்சுருக்கோங்க வந்து பழைய மீனாக இருக்கும்ல, அதுக்காக தான். சரி, இப்போ இந்த மீன் எல்லாம் வாங்குறத பற்றி யாருக்காவது நல்லா தெளிவாக தெரிஞ்சதுன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி மீன் வாங்கலாம், எந்த மாதிரி வெட்னஸ்டே எந்த மாதிரி வாங்கலாமா, இல்லை சண்டேல வாங்குறது பெட்டரா, எந்த மாதிரின்றதை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நானே சொல்கிறேன் உனக்கு, சண்டே வெட்னஸ்டே நீ சொல்கிறது இருக்கட்டுமா. இதுக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த மீனெல்லாம் வாங்கலாம். அது வேறு என்ன மாதிரி இருக்கு பாரு, இதுதான் பாறை, அதுக்கு வேறு பேர் என்னமோ பேர் சொல்கிறாங்க அதுக்கு. ஸோ இது ஒரு பாறை வகையான மீன் தான், அது பாறை. அது பாரு, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதே கிடையாது. அதெல்லாம் 250 அது மாதிரி தான் 1 kg. அது வந்து யாரா மாதிரி தொக்கு பண்ணி சாப்பிட்றாங்க நிறைய பேர். நமக்கு ஏன் எனக்கே அதெல்லாம் பழக்கமா இல்லை. ஸோ சங்கரா கூட பாரு, நிறைய சங்கரா நிறைய இருக்கு, யாரா நான் எப்பவுமே நிறைய இருக்கும், எல்லாமே நிறைய தான் இருக்கு. ஒரு கடையில் ஒன்று ரெட் கலர்ல இருக்கு பாரு, அதான் சங்கரா மாதிரியே தான் அது. இது பெருசா, இது பெருசு வந்து வேற, இது பேர் வந்து வேற ஏதோ பேர் சொன்னாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று எடுக்கணுமா டிஃப்ரெண்ட்டாக. எப்பவும் போல நம்ம வஞ்சரம் வாங்குறது, யாரா வாங்குறது, இதே பண்ணின்னு இருக்கிறப்ப எதையாவது ஒன்று எடுத்து இந்த முறை இதை சாப்பிட்டு போமா சூப்பர் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம வீடியோவில் போட்டு காட்டும் போதே இவர்கிட்ட தான் நம்ம ரெகுலராக வாங்குறது, 2-3 தடவை இவர்கிட்ட தான் வாங்குறோம். அதுதான் இந்த 700லேயே இது ஓகே இது பாருங்கன்னு கேட்குறேன். ஆனால் எனக்கு அவர் பாக்ஸ்லேருந்து எடுத்து தரேன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே, பாக்ஸ்லேருந்து எடுத்தது நல்லா தான் இருக்கும். ஆமாம், ஐஸ் கியூப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. பாக்ஸ்லேருந்து எடுக்க போயிருக்காரு, எனக்கு அதுதான் வேணும். நம்ம 1 கிலோ அந்த ரேஞ்சில் பார்க்குறோமா? ஆமாம், 1 கிலோ தான். ஆமாம், அதோ இது அந்த சைஸ் தான் இருக்கு. போடு பார்க்கலாம். அங்கே பாரு, 1 கிலோ தான் இருக்குது கரெக்டாக. 1.70 1.70 என்னமோ இருந்தது. சரி, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் இந்த ஒரு மீன் வாங்குறதுக்கு 10 கடை சுற்றணும். அதை அழுத்தி காட்டுறாங்களா இல்லை அழுத்தி காட்டுறாங்க, அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் அழுத்தினா தான் ரத்தம் தபர் அப்படியே ஊற்றுதான் ரத்தம். கட் பண்ண உடனே ரத்தம் ஊற்றுது. அந்த தலைக்கிட்ட அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம முன்னாடி மட்டும் பார்ப்போம், பின்னாடி வந்து அப்படியே பிடிச்சி அமுக்குனாங்கன்னா அந்த பிளட் வந்து உடனே வெளியில் டக்குன்னு வெளியில் வருது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இறந்துச்சுனாவே அதுக்கப்புறம் வந்து பிளட் வந்து வர்றதே கம்மியாக தாங்க வரும். இது வந்து அதுதான் மெத்தடு அப்படின்றாங்க. மெலிசா போடுப்பா எனக்கு. ஸோ இதனால் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம மீன் வாங்குறத பற்றி யாராவது கருத்து இருந்ததுன்னா இதில் தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான். இந்த வஞ்சரம் வாங்குறதுக்கு இங்கேயே சுற்றின்னு ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் கிட்ட சுற்றிட்டே இருந்துடும். அப்படி பார்த்தா தானே தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வந்து கம்மியாக இருக்குது, இல்லை குவாலிட்டி இதோட பெட்டராக இருக்குது. இவர் நிறைய வச்சுருக்காரு பார், அதை தவிர அவர் பாக்ஸில் நிறைய வச்சுருக்காரு. அதனால இவர்கிட்ட வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறது கேட்டு வாங்குறது. ஸோ அவ்வளோதான், போயிட்டு வஞ்சரம் மீன் நீ சமைச்சிட்டு நான் சாப்பிட்றேன். இது எவ்வளோ 700 இப்போ நம்ம? ஆமாம், 1 kg கரெக்டாக 1 kg இருந்தது 700. சரி, ஓகே. அவர் கட்டிங் பண்ணிட்டாருன்னா அந்த காசை கொடுத்துட்டு அவர்கிட்ட. ஸோ இது வேறு வவ்வால்லாம் வர சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் உனக்காக வவ்வால் வாங்குவோம், சரியா? வவ்வால் வாங்கிடு. அவ்வளோதான். சரி, ஓகே, கிளம்பியாலாம். கவரில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.